نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து நாளை மறுமை வாழ்க்கைக்கான தேர்வுக்குண்டான நிலையை இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான காரியங்களை வைத்து இறைவன் சோதிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்பாடு செய்திருக்கிறான். இந்த உலகம் என்பது பல்வேறு விதமான சோதனைக்கு உட்பட்ட ஒரு நிலையில தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். சோதனையே இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை சோதித்து அதன் மூலியமாக மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், மறுமைக்காக அவர்களுடைய தேர்வு நிலை எப்படி இருக்கிறது என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான நிலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கிறார். மனிதனை பொறுத்த மட்டிலே ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதனை நாம் பலகீனமாக படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். மனிதன் என்பவன் மனிதன் தான். வானவர் என்ற நிலையில் எந்த மனிதனும் படைக்கப்படவில்லை. வானவர்கள் என்பவர்கள் உயர்வான ஒரு படைப்பாக பாவங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் உலகத்தினுடைய எந்த ஒரு சோதனையிலும் விழாத ஒரு நிலையில இருப்பவங்க வானவர்கள் என்பவர்கள். ஆனால் மனித சமுதாயம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், பல்வேறு விதமான சோதனைகளின் அடிப்படையிலே சோதித்து பார்க்கக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழும்போது நாம இறைவனுக்கு பிடித்த மாதிரியான காரியங்களை செய்து மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையினுடைய வெற்றி நிச்சயமாக ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த உலகத்துல வாழும்போது இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நரகத்தினுடைய கூட்டாளிகளாக சேர்ந்து கொள்ளக்கூடிய நிலைதான் இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. இன்னும் 2 நாட்களிலே ரமலான் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில், ரமலான் என்பது மனித சமுதாயத்தினுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்களை கழுவக்கூடிய அளவிற்கு உள்ளத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு வைத்து அதிலே நன்மை பெறாதவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க. ரமலான் மாதத்தை ஒருவன் அடைகிறான், அதுல நோன்பு வைத்து நன்மையை பெறக்கூடிய நிலையில் இல்லாதவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். ரமலான் மாசம் வருவதுன்னு சொன்னா ஏராளமான நன்மைகள் உள்ள மாதம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா? அந்த மாதம் என்பது அருளுடைய மாதம், அற்புதம் நிறைந்த மாதம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம், நன்மைகளை திரட்டக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாதம், இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு மாதம், திக்ருகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாதம்
ரமலான் மாதம் என்பதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு மனித சமுதாயத்துக்கு கிடைக்குது பாருங்க, இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்குது பாருங்க. இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் ஒரு பிளான் படுத்திருக்கிறான். ஏராளமான பாவங்களை மனிதன் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் பாவத்தினுடைய நிலை என்பது மாறுபடுகிறது, ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படுகிறது. எப்படி ஒரு பொருட்களை நாம் சுத்தம் செய்கிறோமோ, ஒரு வீடுன்னா அதை சுத்தம் பண்றோம், அப்படியே போட்டு வச்சா அது மனித குடியிருப்பதற்குள்ளான தகுதியை அது இழந்து விடுகிறது. ஒரு கடையா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை துவைச்சு சுத்தம் பண்ணி போட்டா தான் அது ஒரு நீட்டா அழகா இருக்கிறது. உடலா இருந்தாலும் டெய்லி நம்ம குளித்தாதான் மேனியினுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறது. இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அழுக்கு என்பது சேரும். அழுக்கு சேராத பொருட்களே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா பொருட்களையும் அழுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக அழுக்குகள் சேரக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அது மனிதனுடைய உள்ளம்தான். அது ஆனா உள்ளத்தை பிளந்துலாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு கருவியை வச்சுலாம் எடுத்து பார்க்க முடியாது. ஆனால் உள்ளம் என்பது சிந்தனையினுடைய நிலையில் இருப்பதனால மனிதனுடைய உள்ளங்கள்ல தான் ஏராளமான கழிவுகள் கொட்டப்படுகிறது. அதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மலிந்து கிடக்கிறது. அப்ப அதை சுத்தப்படுத்தணுமா இல்லையா? வீட்டை சுத்தப்படுத்துறோம், கடையை சுத்தப்படுத்துகிறோம், துணியை துவைச்சி அதை சுத்தமா போடணும்னு நினைக்கிறோம், நம்ம டெய்லி குளிச்சு நம்ம சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம், மற்ற பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைக்கணும்னு நினைக்கிற நாம நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தி வைக்கணுமா இல்லையா? உள்ளம் தூய்மையாக இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறான். யார் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அழுக்கு ஏறாதுன்னு அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ் சொல்லும் போது எப்படின்னா, மனிதன் உள்ளத்துல அழுக்கே ஏறாது, அது சுத்தமா தான் இருக்கும், பரிசுத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. மனித உள்ளங்கள் என்பது பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் அதை தூய்மைப்படுத்துகிறாரோ, யார் அதை சுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மைப்படுத்துங்க என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அம்மாமன் தகா ஆசருல் ஹயாத் துன்யா இன்னல் ஜஹீம ஹியல் மஹ்வா அம்மாமன் காஃப நஹன் நஃப்ஸ அனில் ஹவா இன்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா. யார் தனது மனோ இச்சையின்பால் வீழ்ந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் கூலி. இந்த உலகத்தை நோக்கி யார் வீழ்ந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் கூலி. யார் தனது இறைவன் முன்னால் நிற்பதை அஞ்சி நேர்மையாக நடக்குகிறார்களோ அவர்களுக்கு சுவனம் சொர்க்கம்தான் கூலியாக தருகிறான். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாய், இறைவனிடத்துல செல்வதாக இருந்தால் உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள், அதை கழுவுங்க. அப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சிரமங்களினால் சொர்க்கம் மூட்டப்பட்டுள்ளது, மனோ இச்சையினால் நரகம் மூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சொர்க்கம் நரகம்னு ரெண்டு விதத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். ஒண்ணு சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். ரெண்டு இதுக்கும் போறதுக்கு உண்டான நிலைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சிரமம் எடுத்தால் அவர்கள் சுவனத்தை அடைவார்கள், மனோ இச்சையின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் நரகத்தை அடைவார்கள். அப்ப ரெண்டுமே மனசு உள்ளத்தை வச்சுதான் தீர்மானிக்கப்படுகிறது. மனிதனுடைய உள்ளம் தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தீர்மானமாக இருக்கிறது, நரகத்திற்கு போறதுக்கு தீர்மானமாக இருக்கிறதோ மனிதனுடைய உள்ளம் தான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை அடிப்படையாக வைத்துதான் மறுமையினுடைய சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப உள்ளத்தை தூய்மைப்படுத்தணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில்
ஏராளமான விஷயங்களை பேசுகிறோம். வார்த்தைகள் வழியாக பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் மூலியமாக நடக்க விடக்கூடிய நடவடிக்கைகள், நாம் செய்யக்கூடிய வியாபாரம், தொழில், இன்ன பிற காரியங்கள், இதுல எல்லாம் நம்ம வாழும் போது என்னென்ன தவறுகள் இருக்குன்னு எடுத்து ஒரு நோட்டு பேனால எழுதி பார்த்தா அதுக்கு பேனால மை காலியாகும் பொழுது அவ்வளவு தவறுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. அவ்வளவு காரியங்கள் நம்ம இடத்துல அன்றாடம் 2025, 2024, 2000 இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நாட்களும் நாம் எவ்வாறு நம்முடைய அண்ணன் இடத்துல எப்படி நடந்தோம், நம்முடைய தாய் இடத்துல எப்படி நடந்தோம், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் எப்படி நடந்தோம், சமுதாயத்துல எப்படி நடந்தோம், கஸ்டமர்ல எப்படி நடந்தோம், பொது இடங்கள்ல எப்படி நடந்தோம், ஒன்றையும் அப்படியே நம்ம பட்டியலிட்டு கணக்கிட்டு பார்த்தால் ஏராளமான தவறுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. தவறுக்கு அப்பாற்பட்ட நிலையில் மனிதன் என்பதும் இல்லை. பெரிய தவறு வேணா ரொம்ப மோசமானவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நிலை இருந்தாலும் சின்ன தவறுகள் செய்யாத நிலையில் எந்த மனிதனும் இல்லை. ஒருத்தனை கேலியாவோ கிண்டலாகவோ ஒரு நையாண்டி பேசுற நிலையிலையோ சின்னதான ஒரு பேச்சுக்கள் பேசி விடுற நிலையிலையோ இது எல்லா மனிதனுக்கும் இந்த நிலை இருக்கிறது. அப்ப ரமலான் மாதம் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா இது எல்லாத்தையும் அசுத்தத்தை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வெளியில தள்ளு, கொண்டு போய் சேரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ரமலான் மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. ஆனா ரமலான் மாதம் வந்தா கூட சில பேர் அந்த நோன்பு வச்ச நிலையில கூட நன்மையை அடையாதவர்களாக மறுமையை அடைவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எத்தனையோ நோம்பாளிகள் வருவார்களாம், வந்து நின்று இறைவா எங்களுக்கு உண்டான கூலியை கொடு, நாங்க உனக்காக பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், சாப்பிடாம இருந்தோம், தண்ணி குடிக்காம இருந்தோம், உனக்காக நோன்பு வைத்த நிலையில் இருந்தோம், கூலியை கொடு இறைவா என்று கூலியை கேட்பார்கள். அவர்களுக்கு பசித்திருந்ததும் தாகித்திருந்ததை தவிர வேறு கூலி அவர்களுக்கு இல்லை. உலகத்துல பட்னியா கிடந்தான்ல அதான் கூலி, வேற எந்த கூலியும் கிடையாதான். அப்படி கூலி இல்லை என்று மறுமையிலே சொல்லப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நோம்பாளிகளுக்கு கூலி இல்லாம போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நோம்பாளியாக வந்து நிக்கிறாங்க, நோன்பு வச்ச நிலையில ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்ச ஒரு நபருக்கு கூலி இல்லை, உங்களுக்கு கூலி கிடையாது அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு அழகான விளக்கங்களை சொல்றாங்க. நோன்பு என்பது பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ நோன்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் விளக்கிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட போய் மாட்டு மருத்துவர் போய் சொன்னாங்க நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நோம்புனா என்ன பாய் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு மாட்டு மருத்துவர் கேட்கும் போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் நோம்பும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது நோம்பு கிடையாதுன்ட்டாங்க. நோம்புங்கிறது அது கிடையாது. அப்படின்னா நோம்புனா என்ன அப்படிங்கிறத விளக்கமும் சொல்றாங்க. பொய்யான பேச்சுக்களை விட்டு நீங்காத வரை, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை விட்டு நீங்காத வரை அது நோன்பு இருந்த பலனே அது தராது. அதாவது நோன்பு என்பது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடாது, பொய்யான பேச்சுக்களை பேசக்கூடாது. யாராவது நம்ம இடத்துல சண்டைக்கு வந்தால் நான் நோம்பாளி என்று சொல்லிவிடணுமா. யாராவது சண்டைக்கு வந்தா கூட என்ன சொல்லுமா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த நோம்புடைய அந்த இலக்கணம் எவ்வளவு பெரிய உயர்வானது பாருங்க, எவ்வளவு வசதியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. நோன்பு என்பது சண்டைக்கு போகக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு வீண் பேச்சு பேசக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை செய்யக்கூடாது. எல்லாமே அது உள்ள அடங்கியிருக்கிறது, நோன்புக்குள்ள அடங்கியிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் நோன்பை பற்றிய விஷயத்தை நமக்கு கிடைச்சாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த விளையாட்டுக்கு நான் வர்றேன்னு சொன்னா அதுக்கு தயாரா இருக்கணும். நான் அந்த போட்டிக்கு தயாரு அப்படின்னா என்ன, இது எல்லாம் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கோ அது எல்லாத்தோட சேர்ந்துதான். இது என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குதோ அது எல்லாம் சேர்ந்துதான் என்னது நோன்பு.
அப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம்னு சொன்னா வியாபாரத்துல போய் பேசிக்கிட்டு அந்த இது இப்பதான் சைனால இருந்து இறக்குமதி செஞ்சேன், மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா அப்படிமா இருக்கா இல்லையா? பொய் பேசுற சர்வசாதாரணமாக பொய் நிறைய விஷயங்கள்ல மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு நான் நோன்பு வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னா அது நோன்பு கிடையாது, நோன்புடைய நன்மையை அது பெற செய்யாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம ரமலான் மாதம் நம்மை நெருங்குகிறது வர இருக்கிறது என்று சொன்னால் இது எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடணும், நம்ம பக்கத்திலே வரக்கூடாது. ரமலான் மாசம் நன்மைக்கு உண்டான மாசம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு ரமலான் மாசம்? சஹரு ரமலான் அல்லது உன்சில பீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆனை நம்ம ரமலான் மாசத்துலதான் நம்ம அருளினோம். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருக்குர்ஆன் என்பது ஒரு அற்புத வேதம், அருமையான வேதம், உலக மறை, உலகத்திற்கே செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான எல்லா காலத்திற்கும் உள்ள அற்புத வேதம் திருக்குர்ஆன். காலத்திற்கும் அழியாத வேதம் திருக்குர்ஆன். யுக முடிவு நாள் வரைக்கும் உயிரோட்டம் உடைய ஒரு வேதம் என்பது திருக்குர்ஆனை தவிர வேற எதுவும் கிடையாது. இத ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா என்ற மிகப்பெரிய அறிஞர் அவர் சொல்லுகிறார், திருக்குர்ஆன் இஸ்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள ஒரு மார்க்கமாக இருக்கும், அற்புதமான மார்க்கம். அது நான் குர்ஆனை படிச்சுட்டு அவர் சொல்லுகிறார். அப்ப அற்புதமான வேதமாக திருக்குர்ஆன் அவ்வளவு செய்திகளை நமக்கு தருகிறது. நம்மள எத்தனை பேர் உட்கார்ந்து அதை படித்தோம்? ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கமே என்னதான்? குர்ஆன் அருளப்பட்டதான் முக்கிய நோக்கம் இல்லையா? இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது, உங்களுக்கு முன் சென்றவருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சம் உடையவராக ஆக வேண்டும் என்பதற்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அதனால நீங்க பசித்திருந்து சாப்பிடாம இருந்து எதுவுமே இல்லாம நம்ம இருந்தோம்னு சொன்னா அதனால அல்லாஹ்வுக்கு கிரேடு ஏறிடுமா? அல்லாஹ் கிரேடு கொஞ்சம் கம்மியா இருக்கிறான், கிரேடு கொஞ்சம் கூட ஏறட்டும், 4 புகழ்ந்து தள்ளுவோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிரேடு ஏறிடுமா? அல்லாஹ்வை சதா வாழவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஏற்கனவே கண்ணியமா தான் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த கிரேடு ஏறாது, மாறாக நமக்கு கிரேடு ஏறும், நமக்கு நன்மைகள் அதிகமாகும், நமக்கு இறையச்சம் அதிகமாகும். அப்ப இறையச்சத்தை தரக்கூடிய மாதம் தான் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்துல திருக்குர்ஆனை முழுவதுமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு நியத்து வைக்கணும். நம்ம என்ன நினைக்கணும்? இந்த குர்ஆனை எவ்வளவு வீணான காரியங்களை நம்முடைய நேரங்கள் செலவழிக்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நேரமா இல்ல மனுஷனுக்கு நேரம் நிறைய இருக்குது, நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்கிறது தான் மேட்ரு. காசு பணத்தை செலவழிக்கிறவங்க ஊதாரிக்கிறோம் அப்படி சொல்றானா இல்லையா? ஒரே 1ஆம் நம்பர் ஊதாரிங்க, காசை கொடுத்தா அப்படியே அழிச்சிருவான், 10,000 கொடுத்தாலும் அழிச்சிருவான், 50,000 கொடுத்தாலும் செய்வான், எல்லா காசு வீடு அதுன்னு சொல்லி சீட்டு லாட்டரி அதுன்னு போட்டு காலி பண்ணிடுவான். அதே ஊதாரித்தனம் நேரத்திலேயே இருக்குது. நேரம் என்பதும் இன்னும் சொல்ல போனா டைம் இஸ் கோல்டுங்கிறான். அதாவது நேரம் என்பது தங்கத்திற்கு சமமானதுங்கிறான். அதை விட வசதியானதான் இஸ்லாத்தினுடைய பார்வையில. நேரம் என்பது தங்கத்தை விட உயர்வானது. அவ்வளவு உயர்வான அந்த நேரத்தை வாட்ஸ்அப்ல பல மணி நேரம் கழிக்கிறான். சரி, என்னத்தான் கழிச்சான் அப்படின்னு ஒரு 2 மணி நேரத்தை எடுத்து பார்த்தேன். 2 மணி நேரம் கழிச்சிருக்கிறான் வாட்ஸ்அப்ல. இவர் ஒரு ஈன்னு ஒரு போடுறதும், அவர் ஊன்னு போடுறதும், இவரு ஏன்னு போடுறதும், இதுலயே 2 மணி நேரம் போயிடும். இருக்கா இல்லையா? பேஸ்புக்ல நிறைய செய்திகளை பார்க்கிறான், எதையாவது பத்தி அடுத்த நிமிஷம் கேட்ட தெரியாது. நிறைய செய்திகளை பார்க்கிறான், அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடந்தது, அங்க அப்படி போயிட்டு இங்க இப்படி போயிட்டு அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு ஓங்குறான். சரி, என்னெல்லாம் பார்த்த ஒரு 10 விஷயத்த சொல்லணும்னா ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்காது. ஏன்? அது ரீல்ஸ் மாதிரி நம்முடைய உள்ளங்களை விட்டு அது நிக்காது. ஆனா திருக்குர்ஆன் அப்படியா? வாழ்வியல் வழிகாட்டி திருக்குர்ஆன், வாழ்க்கையினுடைய பாதையை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டி திருக்குர்ஆன், வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய வேதம் திருக்குர்ஆன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ குர்ஆனை எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி படிச்சீங்கன்னு வைங்க, அப்படியே அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துற மாதிரி நடத்துவான்.
ஒரு தகப்பனார் சொல்லக்கூடிய அறிவுரையை விட, பெரிய மேதைகள் சொல்லக்கூடிய அறிவுரையை விட திருக்குர்ஆன் மனிதனுக்கு அற்புதமான அறிவுரையை, உள்ளத்திற்குண்டான நோய் நிவாரணத்தை தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளத்துல உள்ள நோய்க்கு நிவாரணமாக திருக்குர்ஆனை நாம் வழங்கி இருக்கிறோம். அது மாத்திரமா சொல்ற, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது இறைவனுடைய அச்சத்தினால் தூள் தூளாக நொறுங்கி இருக்குங்கிறான். அது எப்படி பாருங்க, குர்ஆன் அந்த மலைக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து இந்த குர்ஆனை ஒரு மலைக்கு கொடுத்திருந்தா அது பயத்துல தூள் தூளாக நொறுங்கி இருக்கும். அப்படிப்பட்ட அற்புத வேதத்தை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேத வரிகளை சொல்லுகிறான். இந்த ரமலான் மாதத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம தமிழ்லயோ அரபியிலையோ, தமிழ்லையும் குர்ஆன் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது. ஒரு காலத்துல தமிழ்ல கிடையாது, அரபியில மட்டும்தான் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இங்க அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புல இந்த நூற்றாண்டு தானே. அப்ப நம்ம தமிழ்லையோ அரபிலையோ முழுசா உட்கார்ந்து படிப்போம். குர்ஆனை அந்த அர்த்தத்தோடு விளங்கி படிக்கிறதுனால நம்ம படிச்சு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் என்று சொன்னால் 10 நன்மை, ப என்று சொன்னால் 10 நன்மை, த என்று சொன்னால் 10 நன்மை. 10 நன்மைகளை மட்டும் மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தினுடைய வரிகளை நாம இந்த 30 நாட்கள் 29 நாட்கள் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்க, அப்படியே உட்கார்ந்து டெய்லி ஒரு மணி நேரம் இதுக்கு ஒதுக்குவோம். அது செல்போன்ல நீங்க படிச்சீங்கன்னு வைங்க, டங்கின்னு ஒரு மெசேஜ் வந்து விடும். என்னடா மெசேஜ், அதை பாருங்க. அது எங்கேயோ போய் எப்படியோ கூட்டிட்டு போய் ஆளு குர்ஆன்ல உட்கார்ந்து இருந்தவன் எங்கேயோ போயிடுவான். அப்ப அந்த மெசேஜ் வர்ற மாதிரியான டைவர்ட் ஆகுது இல்லையா? அதுதான் எல்லாம் சொன்னா, திருக்குர்ஆனை ஓதும் போது விரட்டி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி விரட்டி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடிட்டு செல்போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்ல போட்டு ஒரு 1 hour டெய்லி அசருக்கு பிறகோ, லுகருக்கு பிறகோ, சுபுக்கு பிறகோ, மகரிப் பிறகு ஏதாச்சும் ஒரு நேரத்தை ஒதுக்கி குர்ஆனை நம்ம படிப்போம். குர்ஆன்ல உள்ள வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டு நாம படிச்சாதான் நம்ம பிள்ளைங்க படிக்கும். நம்ம உட்காந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தோம் வைங்க, நம்ம பசங்க பார்ப்பாங்க, என்னடா இது வாப்பா நம்ம அத்தா நம்மள சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஒண்ணும் படிச்ச மாதிரி இல்லையே. அப்படி எல்லாரும் தான் என்ன செய்யணும். ஒரு காலத்துல என்னன்னா, ஒரு மகரிப் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது எப்படின்னு சொன்னா, மகரிப்புக்கு பிறகு அது ஒரு நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்க. மகரிப்புக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த வீட்டுல குர்ஆன் ஓதுவாங்க. அது யாசீனோ எதையாச்சும் ஒண்ணு ஓதி வீடுகள்ல எல்லா வீடுகளையும் முஸ்லிம்களுடைய வீடுகள்ல இருக்கும். இன்னைக்கு மகரிப் பிறகு ஏதாவது ஒரு வீட்டுல, மகரிப்னு கிடையாது, ஏதாவது ஒரு நாள்ல குர்ஆன் ஓதப்படுகிறதா? அப்படி ஒரு சவுண்ட் எங்கேயாவது கேட்டிருக்கோமா? எங்கேயாவது ஏதாவது ஒரு வீடுகள்ல இந்த வீட்டுல குர்ஆன் ஓதுறாங்க, கொஞ்சம் நின்று கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிற எதையாவது ஒரு வீட்டுல ஒரு சவுண்ட் வந்திருக்கா? தேவைப்பட்ட 1-2 வீட்டுல வரும், அது கூட ஆடியோ வரும். ஆடியோல போட்டு அது சொல்லிக்கிட்டு இவங்க அது பாட்டுக்கு வேலைவாங்க, செல்போன்ல இவங்க செய்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், இது பக்கம் ஒரு பக்கம் வாயினால் நம்ம சொல்லி அதை வரிகளை படிச்சு அப்படி நாட்கள் உண்டா, அப்படி நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோமா? அப்போ சில விதயத்துகளை நம்ம ஒழிக்கிறோங்கிற பேர்ல நன்மையான காரியங்களை நம்ம விட்டு ஒழிஞ்சிடக்கூடாது. நன்மையான காரியங்களை அதிகம் சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்துல நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதம். திருக்குர்ஆனை படிக்கிறது மாதிரி இந்த மாதத்துல பாவ மன்னிப்புக்கு உண்டான காரியங்களையும் நம்ம செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களா, 100 தடவைன்னா உட்காந்து எண்ணிற அளவுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரிய நாயகன் இறைவா, உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநீதி இழைத்தவன் ஒருவனாக ஆகிவிட்டேன், இறைவா என்னை மன்னித்து அருள் புரி. இதெல்லாம் ஒரு உயர்வான பாவ மன்னிப்புல ஒரு உயர்வான ஒரு துவா அது. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. இந்த துவாக்களை எல்லாம் நமக்கு கட்டு தந்திருக்கிறார். எனது அடியார்கள் யாராவது என்னிடத்துல வேண்டுகிறார்களா,
அவர்களுடைய வேண்டுதலுக்கு நான் பதில் அளிக்கிறேன். யாராச்சும் கேட்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இரவு நேரத்துல, தகஜத்து நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும், அருள் கேட்கிறக்கூடியவர்களுக்கு அருளையும் அல்லாஹ் தருகிறான். கேட்கக்கூடிய அரியார் உண்டா, யாராவது கேட்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த மும்தாஜ் ஒரு நடிகை, சினிமா நடிகை. அந்த அம்மா இப்பதான் இஸ்லாத்துல பிறந்தவங்க தான். ஆனா இன்றைக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு விட்டு உம்ராலாம் போய் இப்படி மார்க்கத்தை வச்சு அவங்க ஒரு பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கிறது. அவங்ககிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி சினிமா வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, இது தெரியாம போய் விழுந்துட்டாங்க, நீங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் சினிமா இது மாதிரியான வாழ்க்கையில 5 வேளை தொழாத வந்தாலும் இரவுல தகஜி தொழக்கூடியவனா இருந்தேன். அதை என் வழியா கூட இறைவன் எனக்கு நேர்வழி தந்திருக்கலாம். பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுகுறேன்னு சொல்லி ஒரே அழுது நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்துருக்கிறாங்க. அதாவது இங்க உள்ளவன் வெளியில உள்ளவங்க சினிமா வாழ்க்கையை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சினிமா நடிகர்கள்லாம் அப்படி இப்படின்னு. அங்க இருக்கிற மக்கள் இஸ்லாம் தான் சரின்னு சொல்லி இதை நோக்கி வர்றாங்க. இப்ப பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொண்டு, தகஜத்து என்ற தொழுகை, இரவு தொழுகை என்பதுல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு 2 நாள் 3 நாள் நினைச்சுவாங்க, வரிசையா நின்றுட்டு தொழுவாங்க. பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருக்கும். அப்படியே இந்த வரிசை அந்த அடுக்கு ஒண்ணா குறையும். சீட்டு கட்டு குறைஞ்ச மாதிரி நினைச்சியும் முதல் நாள் 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், அப்புறம் 1 வருஷம் குறையும், 2 வருஷம் குறையும். நடுப்பத்துல பாத்தீங்கன்னா இமாமும் மோதினார் தான் இருப்பாரு. பள்ளிவாசல பாத்தீங்கன்னா ஒரு அசரத்தும் 2 பேரும் நிற்பாங்க, வேற யாரும் காணாது. அப்ப நம்ம மத்த நேரத்தில் சரி நம்ம வீட்லயாச்சும் போய் தகஜி தொழுவோம், அப்படிப்பட்ட நிலையிலாச்சும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த நாட்களை தவிர மற்ற நாட்களை தொழுகையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நன்மைகளுக்கு அதிகம் திரட்டக்கூடிய ஒரு மாதம் ரமலான் மாதம். அந்த மாதம் நம்மை நோக்கி வரக்கூடியதுல நாம இன்னமல் ஆமானு பின் நியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். நம்ம எண்ணங்களை வலுவாக விதைத்தோம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தினுடைய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.